Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய தற்காலிக ஓட்டுநர் விபத்து ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை இயக்கியதால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து ஓட்டுநர் பேருந்தை பாதியிலேயே நிறுத்தி சென்ற சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்டர் வழங்க கேட்கலாம். விக்டர், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண்குமார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனைக்கு சொந்தமான தடம் எண் 5 அரசு பேருந்து வழக்கமாக செஞ்சியிலிருந்து ரெட்டனை பகுதிக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு புறப்பட வேண்டிய அரசு பேருந்து செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து 9:30 மணிக்கு தான் புறப்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் மணி என்பவர் இயக்கியுள்ளார். இந்நிலையில் அரசு பேருந்தானது ஜெம்போதி அருகே சென்றபோது அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் விபத்து ஏற்பட வகையில் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர். ஆனாலும் அரசு பேருந்து நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இந்நிலையில் கீழ்மாம்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது போதையில் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மணி அதற்கு மேல் வாகனத்தை இயக்க முடியாமல் பேருந்தை பாதி வழியிலே விட்டுவிட்டு சென்றார். இரவு நேரத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த நிலையில் பெண் பயணிகள் மிகுந்த அச்சமடைந்து பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநரான பார்த்தசாரதி என்பவர் சுமார் அரை மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு பேருந்தை ரெட்டனை பகுதிக்கு கொண்டு சென்றதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசானது கமிஷனை பெற்றுக்கொண்டு திமுகவினருக்கு தற்காலிக பணி வழங்குவதாகவும் புகார் எழுந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு இல்லாமல் விபத்துகள் ஏற்படுவதும் பழுதால் பாதி வழியில் நிற்பதும் என பயணிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த அனுபவம் இல்லாத தற்காலிக ஓட்டுநர்களால் ஆங்காங்கே விபத்துகள் ஏற்பட்டு வந்த நிலையில் மது போதையில் தற்காலிக ஓட்டுநர் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்று போதை தலைக்கேறிய நிலையில் பாதி வழியிலேயே பேருந்தை நிறுத்திய நிலையில் பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் பேருந்து நடத்துனர் பயணியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு இனியாவது விழித்துக் கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்கவும் அனுபவம் உள்ள திறமையான ஓட்டுநர்களை பணியில் நியமிக்கவும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்டர்.